மரித்த ஆரோக்கியதாஸ் அவர்களுடைய ஆன்மா இறைவனை நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாக தனது மகன் ஆவினுக்கு கைகால் சரியாகும்படியாக இறைவன் தூய சடைத்தன்னையுடைய பரிந்துரை கேட்டு அவருக்கு நல்ல ஆற்றலை வல்லமையை கொடுத்து எழுந்து நடக்க செய்யும்படியாக தனது பேர குழந்தைகள் மேத்யூ, லாரா இவர்களுக்கு இறைவன் நல்ல ஞானத்தையும் கல்வி அறிவையும் கடவுள் பக்தியும் கொடுத்து நிறைவாக அருள் புரியும்படியாக மன்றாடுவோம். மரபப்பட்டி புது நடுப்பண்ணை ஐசக் ரூபாவதி குடும்ப கருத்துப்படி சடைத்தன்னையுடைய பரிந்துரையால் கிடைத்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தைகளுடைய படிப்பு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடலில் உள்ள ஆன்ம நலன் தரும்படியாக இவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் நல்ல பலனை தரும்படியாக இக்குடும்பத்திலே மரணமடைந்த எல் சிங்கராட் ஆசிரியர், குளமாணிக்கம் இருதயராஜ் பாத்திமா ராணி, அருட்பணி என்பி அல்போன்ஸ் அடிகளார், லூர்தம் ஆரோக்கியம்மாள், யாகப்பன் மரிய செல்வம், சபரிமுத்து ஜெயமேரி, குழந்தை ஞான சௌதரி, ஆரோக்கியசாமி அண்ணம்மாள், இன்னாசிமுத்து சமணசுமேரி, பூச்சி என்ற சுதாகர், வண்டிக்காரர் சந்தியாது சவுந்தரம் மற்றும் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அருளும்படியாக மன்றாடுவோம். மரபப்பட்டி புதூர் சேவை குடும்பம் ஆசிரியர்கள் ஜான் ஜேம்ஸ், லில்லி புஷ்பம் இவர்களுடைய குடும்ப கருத்துப்படி இந்த குடும்பத்திலே மரணமடைந்த புடோமினார், ஆரோக்கியசாமி, சடைத்து மேரி ஆகியோருடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாறுதலை அருளும்படியாக மன்றாடுவோம். மரபப்பட்டி புது சகாயராஜ், சடைத்து மேரி குடும்ப கருத்துப்படி சடைத்தன்னையுடைய பரிந்துரையால் இந்நாள்களை பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து இறையாசிரியர் கிடைக்கும்படியாக மகளுக்கும் மகனுக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாக இந்த குடும்பத்திலே அமைதி, ஒற்றுமை, சமாதானம் நிலவும்படியாக இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல உடலில் உள்ள ஆன்ம நலத்தை தரும்படியாக மற்றும் தங்கள் குடும்பத்திலே மரித்த நல்ல சபரிமுத்து, வேளாங்கண்ணி, தோமை அம்மாள், மரியலார், சகாயமேரி, சபரி அம்மாள், ஆரோக்கியம் இவர்களுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அருளும்படியாக மன்றாடுவோம். மரபப்பட்டி புதூர் மேனேஜர் குடும்பம் ஜெயராஜ் குடும்ப கருத்துப்படி புனித சடைத்தன்னை வழியாக இந்நாள் வரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து இறையாசிரியர் கிடைக்கும்படியாக இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடலில் உள்ள ஆன்ம நலன் தரும்படியாக பிள்ளைகள் அனைவரும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாக தமது அருள் ஆசிரியர் நிறைவாக கிடைக்கும்படியாக தாங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும்படியாக இந்த குடும்பத்திலே மரணமடைந்த வேளாங்கண்ணி, இன்னாசி, சபத்தி அம்மாள், அந்தோணி, அருளப்பன், சந்தனம், ஆரோக்கியம், யாகம்மாள், சபரியம்மாள், ஜாக்லின், வெள்ளியம் இவர்களுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அருளும்படியாக மன்றாடுவோம். மரபப்பட்டி புதூர் நடுப்பண்ணை ஏ மரிய சந்தனம், மரிய கலர் இவர்களுடைய குடும்ப கருத்துப்படி இந்நாள் வரையில் தூய சடைத்தன்னையின் வழியாக பெற்றுக் கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையாசிரியர் நிறைவாக கிடைக்கும்படியாக இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் கிடைக்கும்படியாக இந்த குடும்பத்திலே ஒற்றுமை, அமைதி, சமாதானம் நிலவும்படியாக பேர குழந்தைகள் ஏ ஜஸ்மின் ஆண்டோ, டி எம் சஸ்பியா சலே இவர்கள் இருவருக்கும் அன்னையினுடைய பரிந்துரை பாதுகாவலும் இறையருளும் நிறைவாக கிடைக்கும்படியாக இந்த குடும்பத்திலே மரணமடைந்த எஸ் ஆரோக்கியம், பிச்சையம்மா இவர்களுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அருளும்படியாக மன்றாடுவோம். மரபப்பட்டி புது நடுப்பண்ணை என்எஸ் ஆரோக்கியம், சேசுமேரி இவருடைய குடும்ப கருத்துப்படி கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் பாதுகாத்த குருவைக்காக நன்றியும் இந்த புத்தாண்டை இறைவன் கருணை கூர்ந்து தந்து ஆசீர்வதித்ததற்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர் கிடைக்கும்படியாக தூய சடைத்தன்னையுடைய பரிந்துரை பாதுகாவல் இந்த குடும்பத்திற்கு இன்னும் நிறைவாக கிடைக்கும்படியாக தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் கிடைக்கும்படியாக பேர பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்ற காலத்தில் திருமண காரியங்கள் நடைபெறும்படியாக கொள்ளு பேர பிள்ளைகளுக்கு கல்வியும் ஞானமும் உடல் நலமும் இன்னும் நிறைவாக கிடைக்கும்படியாக தங்களுடைய குடும்ப கருத்துக்கள் அனைத்தும்
தங்கள் குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்திய இளைப்பாறுதலை அருளும்படியாக மன்றாடுவோம். நடுப்பண்ணை NSA ஜோசப், மரிய சேவியர், மோட்சமேரி இவருடைய குடும்ப கருத்துப்படி இந்நாள் வரை இறைவன் தூய சலைத்தன்னையின் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் கரைவினை என காத்த இறைவனுக்கு நன்றியாகவும், தங்கள் தாயாப்புடைய சலைத்தன்னையினுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி வணக்கத்தை, தங்கள் குடும்ப தேவைகளை இறைவன் சிறப்பாக செய்கின்ற எல்லா பணிகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக, தங்களுடைய மகளின் திருமணம் சிறப்பாக நடைபெறும்படியாக, தங்கள் தொழில் கால்நடைகளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக, தங்கள் குடும்பத்தை ஆண்டவர் சித்தப்படி தொடர்ந்து இந்த புத்தாண்டிலே வழிநடத்தும்படியாக, இந்த குடும்பத்திலே மரணமடைந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்திய இளைப்பாறுதலை அருளும்படியாக மன்றாடுவோம். மரபவட்டி புதூர் மணியார் சைமன் ரக்ஸ்லின் குடும்ப கருத்துப்படி இறைவன் இந்நாள் வரை தூய சலைக்கண்ணியின் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, குழந்தைகள் ஜூடி, மெலானி, ஜியோ, மேக்சிமின் இவர்களுக்கு இறைவன் அன்னையின் வழியாக நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்தை கொடுக்கும்படியாக, இவர்கள் கல்வியிலும் இறை ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாக, இந்த குடும்பத்திற்கு இறை ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைக்கும்படியாக, இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் தரும்படியாக, இந்த குடும்பத்திலே மரணமடைந்த சூசை ரெஜிஸ் ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்திய இளைப்பாறுதலை அருளும்படியாக மன்றாடுவோம். இன்று அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்குகின்ற அனைத்து குடும்பங்களும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலியில இறைவன் இந்த அன்னதானத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த குடும்பங்களில் உள்ள அனைத்து குழந்தைகளும் கல்வியிலும் இறை ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாக, இந்த குடும்பத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைவாக கிடைக்க, நோயுற்றோர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்மநலம் கிடைக்கும்படியாக, குடும்ப பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் தீரும்படியாக, இறை ஆசீர் நிறைவாக இந்த புத்தாண்டிலே இந்த அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்கும்படியாக மன்றாடுவோம். மரபுவட்டி புதூர் சின்னப்பண்ணை சாலமோன் அபிலா குடும்ப கருத்துப்படி இறைவன் இந்த ஆண்டு முழுவதும் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இந்த புத்தாண்டில் இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக, குழந்தை லியோனாவிற்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலமும், குடும்பத்தை தொடர்ந்து இறை ஆசீர் நிறைவாக வழிநடத்தப்படும்படியாக, இந்த குடும்பத்தில் உள்ளவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் தரும்படியாக, இந்த குடும்பத்திலே மரித்த சூசை ரெஜிஸ் ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அருளும்படியாக மன்றாடுவோம். மரபுவட்டி புதூர் மேனேஜர் குடும்பம் சி ஆரோக்கியம் குடும்ப கருத்துப்படி இக்குடும்பத்திலே மரணமடைந்த மதுரை மேலையினுடைய 15ஆம் நினைவாக மற்றும் சின்னப்பன், ஆனந்தாயி, அண்ணம்மாள், இன்னாசி இவர்களுடைய ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்திய இளைப்பாறுதலை கொடுத்து விண்ணக பேரின்பத்தை தரும்படியாக மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு நம் அனைவருடைய கருத்துக்களையும் நம் பாதுகாவலியான சக்தி நிறைந்த சலைத்தன்னை தமது திருமகனிடத்திலே பரிந்து பேசி நமக்கு நிறைவாக பெற்றுத் தரும்படியாக, திருக்காட்சி விழாவாகிய இன்று 3 ஞானிகளுடைய வருகையையும் அவர்கள் உணர்த்துகின்ற பாடங்களையும் நமதாக்கி கொண்டு நாமும் எதிர்நோக்கிய திருப்பயணிகளாக இறைமகன் இயேசுவை நம்பிக்கையோடு வழிபட்டு அவருடைய அருளை பெற தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம்.
அன்பார்ந்த இறை மக்களே, நாளைய தினம் நாம் ஆண்டவரின் திருக்காட்சி விழாவை கொண்டாட இருக்கின்றோம். அதன் நினைவாக இன்றைய திருப்பலி ஆண்டவரின் திருக்காட்சி திருப்பலியாக நாம் இன்று கொடுக்கிறோம். திருக்காட்சி என்பது ஆண்டவர் நமக்கு முன்னாடி தன்னைத்தானே காமிக்கிறார். யார் யார் தேடி போறாங்களோ அவங்களுக்கு கிடைப்பார், அவருக்கு காட்சி தருவார். இப்ப சூரியன் தினமும் உதைக்குது இல்லையா? நம்ம யார் யார் பார்க்கிறோமோ அது சூரியனை பார்க்கணும். ஏன் மற்றவங்க எல்லாம் பார்க்கறவங்க அதுக்கு மட்டும் போவாங்க. என்ன பார்க்கிறவங்களுக்கு அது சூரியன் இருக்கு, பார்க்காதவங்களுக்கு இல்லதான் இல்லையா? அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இறைவனை தேடி போகும்போது அவர் கட்டாயமா அவர் நமக்கு முன்னாடி இருப்பார். நம்ம தேடாட்டி கிடைக்க மாட்டார். அதோட அண்மையில நீங்க ஒருவேளை படம் பார்த்துருப்பீங்க, ஒரு சினிமா த லயன் கிங்னு சொல்லி, ஏன்னா சிம்பான்னு ஒரு இருக்குல்ல, அந்த படத்துல ஞாபகம் இருக்கா? ஒரு குரங்கு வந்து அந்த சிம்பாவை தூக்கி காமிக்கும் பாறையில வந்து முன்னாடி எல்லா விலங்குகளும் ஆட்டம் பாட்டி ரொம்ப கொண்டாட்டமா சந்தோஷமா வரவேற்பாங்க அந்த சிம்பாவை. என்ன அது காட்சி. அதே காட்சி தான் நமக்கு முன்பால அந்த பாலன் இயேசு, நமக்கு முன்பாக பாலன் இயேசு. அது யார் காமிக்கிறது? கடவுளே வந்து தனது மகனை தூக்கி நமக்கு முன்னாடி காமிக்கிறார். திருக்காட்சி. யார் யார் அவரை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் தெரிவார். யார் பார்க்க மாட்டாங்களோ அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதே போலவே நாம் அனைவரும் இறைவனை தேடுகிறோம். யார் யார் தேடணுமோ கட்டாயமா அவருக்கு கிடைப்பார் நமக்கு முன்னாடி. ஆக இந்த திருநாளின் போது நாம் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். நமக்கு அந்த திருக்காட்சி எப்படி அந்த இடையர்களுக்கு கிடைச்சதோ, அந்த ராஜாக்களுக்கு கிடைச்சதோ, அதே போல நமக்கும் நமது வாழ்வில கிடைக்கணும். அந்த திருக்காட்சியை பார்த்து நமக்கு அந்த வாழ்வில ஒரு மாற்றம் இருக்கணும். மாற்றம் இல்லாட்டி காட்சி பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதே போல நம்முடைய வாழ்விலும் அந்த மாற்றம் இருக்கணும்னு சொல்லி நாம் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது மாண்பின் பேரொளி எங்கள் இதயங்களுக்கு ஒளியூட்ட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் இருளை கடக்கும் வலிமை பெற்று நிலையான ஆட்சியின் நாட்டுக்கு வந்து சேர்வோமாக. உம்மோடு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவார்த்தை 1 6 முடிய. எருசலேமே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களிடங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை ஓடுவார். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்போது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பாடல் பாடிட வேண்டும் தினமும்
பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. மனமே என் வாழ்க்கை உள்வசமே, உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. உன்னை நினைத்து வாழ நான் கொடியாய் பறந்திடுவேன். அனைத்து உலகம் செய்ய உன் அருளை நாடிடுவேன். உன்னை நினைத்து வாழ நான் கொடியாய் பறந்திடுவேன். கனிந்த மரமாய் செழிக்க உன் அருளை நாடிடுவேன். உன்னை நீதி அன்பில் காண உலகம் படைத்தீரேன். என் உள்ளம் பயிர உறவில் வளர ஊக்கம் தருவீரேன். புது வாழ்வும் வளமாகும் உன்னாசி தந்தாரே. என் வாழ்வும் நலமாகும் உன் பார்வை பெற்றாரே. நீ என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. நீ என்றும் வாழ்ந்திட வேண்டும் வார்த்தை வாழ்வாக. நான் உன் பாடல் பாடிட வேண்டும் தினமும் மகிழ்வாக. மனமே என் மனமே, என் வாழ்க்கை உன்வசமே, உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2-3, 5-6 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. விண்மீனிய கண்டோ அவரை
இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை ஆயரென ஆள்வர் ஒருவர் உன்னிலிருந்து தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்போது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிளையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை கோலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்ப போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
திருக்காட்சி விழா இன்றைக்கு கொண்டாடுறோம். ஆக அந்த திருக்காட்சி ஆண்டவரை பற்றி கேட்டு அல்லது பார்த்து சில பேர் சந்தோஷப்பட்டாங்க, இடையர்கள், 3 ராஜாக்கள். ஆனா சில பேருக்கு அது துக்கமா இருந்தது, ரொம்ப வருத்தமா. அதை பத்தி தான் இன்றைக்கு வாஸ்தவம். ஏரோது அரசன் இன்னும் மற்றவங்க சில பேர் ஆண்டவரை ஆண்டவரை பற்றி கேட்கறதுக்கு அவ்வளவு தூரம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்ப நான் ஜார்க்கண்ட் மாநிலத்துல கிராமங்கள்ல வேலை செய்றேன். அங்க கிறிஸ்தவங்க அந்த ஏரியாவிலே இல்லை. கிறிஸ்துனா யாருன்னு கேட்பாங்க. ஒரு கோயிலும் இல்லை, நாங்க இருக்கிறது அங்க பங்கும் இல்லை, ஒரு ஸ்கூலும் இல்லை, காலேஜும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. நான் வேலை செய்யற இடத்துல ஒண்ணுமே இல்லை, ஆபீஸ் கூட ஒன்றும் இல்லை. சும்மா தான் போயிட்டு வரோம். சாதாரண கிராமம், சாதாரண ஜனங்கள், ஆதிவாசிகளுக்கு நான் வேலை செஞ்சு சொல்றோம். ஆனா அந்த மாதிரி ஒரு கிராமத்துல வேலை செஞ்சு ஒரு ஃபங்க்ஷன் தயார் பண்ணியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போய் கலெக்டர் கொடுத்தேன். அவர் கொஞ்சம் பழக்கமானவர் வருகின்றார். வந்து இங்க ஜனங்கள்கிட்ட சொன்னா ஃபங்க்ஷனுக்கு கலெக்டர் வர்றாருன்னு சொன்ன உடனே அதாவது நம்ப முடியல. என்ன யாரு நம்ம ஊருக்கு, அது இந்த ஊருக்கு நம்மளை பார்க்கறதுக்காக கலெக்டர் வர்றாரா? நம்ம கடற்கூடலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாள் வந்தது, அந்த நேரம் வந்தது. 5 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட. ஜனங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, நேரம் ஆகும் ஒரு வேலை அப்படின்னா. அப்போலாம் அங்க 4:30 இருட்டி போயிடும். ஏன்னா அந்த நாளில் போன மாதம் தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. 4:30 இருட்டிடும். எல்லாம் லைட்டில் பார்த்துக்கிட்டோம்னா திடீர்னு லைட்டு தெரிஞ்சது. கிரவுண்டில் பார்த்தா வண்டி வந்துடுச்சு. வந்துட்டாரு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிலையா வந்துட்டாரு. ஸோ ஜனங்களுக்கு ஒரு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி இருந்தும் போய் அவரை வரவேற்காங்க. அவங்களுடைய எல்லாம் வரவேற்காங்க. அவருக்கு மாலை போட்டாங்க. அந்த காலத்துல அந்த டைம்ல உள்ள மாலை மாதிரி போட்டு அவரை வரவேற்காங்க. பேட்ச்லாம் போட்டு விட்டாங்க. அதெல்லாம் யார் செஞ்சது? சாதாரண பெண்கள், கிராமத்துல உள்ள பெண்கள், படிக்காதவங்க. என்ன அவங்களுக்கே நம்ப முடியல. என்ன இது, நம்ம கலெக்டரை கூப்பிட்டு அவர் முன்னுக்கு வந்து அவரை இந்த மாதிரிலாம் வரவேற்றுட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். அவர் ஒரு சாதாரண மனுஷன், அந்த கலெக்டர் தான் சாதாரண மனுஷன். ஆனா ஏன் இந்த இது இவ்வளவு பெரிய ஆயிடுச்சு அப்படின்னாக்க, அவ்வளவு பெரிய ஆபீசர் வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டாரே, இந்த ஊருக்கு, அது இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டாரு. அது வரைக்கும் அந்த மாதிரியான ஆளு யாருமே வந்ததில்லை. ஆக வந்து அவங்க செஞ்சதெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தாரு. 1 மணி நேரம் உட்கார்ந்துருந்தாரு கூடவே. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஏன் வந்தாருன்னு சொல்லி நினைச்சு பார்த்தாக்க, ஏன் வந்தார்? அந்த ஜனங்களை மதிச்சார். அவங்களும் ஜனங்கள் தான், அவங்களும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லி மதிச்சு வந்தார். அது எனக்காக வரல, ஜனங்களுக்காக வந்தார். வந்து அவருடைய சாதாரண மனுஷனா இருந்து, இது ஒரு சாதாரண மனுஷனை பற்றி நம்ம இந்த கேள்விப்படுறோம். ஆனா நினைச்சு பார்த்தா நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். அது எதை பற்றி? இறைவனே நம்மளை தேடி வந்தார். கடவுள் நம்மளை தேடி வந்தார். எப்படி? அதுவும் ஒரு சாதாரண மனுஷனா, யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி பிறப்பு இருப்பாரு, இந்த மாதிரி மாட்டு தொழுவத்தில் இருப்பாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆக இடையர்கள் பார்த்தாங்க, நம்பினாங்க. ராஜாக்கள் பார்த்தாங்க, நம்பினாங்க. மற்றவங்க பார்த்தும் பார்க்காதது மாதிரி போயிடுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் விருந்தாடி வர்றாங்க.
அந்த விருந்தாடி யாருக்கு முக்கியம்? வீட்டில் உள்ளவங்களுக்கு தான். மற்றவங்களுக்கு சும்மா பார்த்துக்கிட்டவங்க அவங்க விருந்தாடி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்து போயிடுவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் அந்த பாலன் இயேசு நம்மளை தேடி இறைமகன் வந்தாரு. யார் அவருடைய மகத்துவத்தை கண்டாங்களோ அவங்களுக்கு காட்சி கொடுத்தார், தன்னை பற்றி அறிமுகப்படுத்தினார். யாருக்கு தெரியலையோ அவரை பத்தி போயிட்டாங்க, அவ்வளவுதான். சில பேர் அவருக்கு விரோதமாகவே இருந்தாங்க. என்ன இது நம்மளோட பெரிய ஆளா வந்துட்டாங்க, யாரோ ஒருத்தர் தேடி வந்திருக்காங்க இந்த அரசர் ஏரோது, அந்த மாதிரி. ஆக நாம் நம்மளை பத்தி நினைக்கணும். இந்த திருநாள் அப்பா நம்ம இறைவனை தேடி போகிறோமா? நம்மளை தேடி வந்திருக்கிறார். அதுவும் சாதாரண மனுஷன், அந்த கலெக்டர் சாதாரண மனுஷன். ஆனா இது இறைவனே நம்மளை தேடி வந்திருக்கிறார், அதுவும் சாதாரண ஒரு குழந்தைய. ஆக அந்த குழந்தைய நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? கடவுள் தான் இது, கடவுள் நமக்கு முன்பாக வந்திருக்கிறார். எப்படி ஸ்நாவாரில் அப்புறம் இயேசுவை பார்த்து சுட்டி காமிச்சாரோ, இதோ இறைவன் செம்மறி, யார் யார் நம்பினாங்களோ அவரை பார்க்க வந்தாங்க. இன்றைய சுவிசேஷத்துல இன்றைய இப்போ படிச்சதில் இல்லை, இன்றைய மாசு சனிக்கிழமை சுவிசேஷத்தில் பார்த்தா இந்த வாசனை தான். ஸோ இயேசுவை பார்க்க புதுசாக அந்த ஸ்நாபகர்களுடைய சீடர்கள் வந்தாங்க. இயேசு கேட்டார், யாரை பார்க்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். எங்க தங்கி இருக்கிறீர் என்று பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. இயேசு என்ன சொன்னார்? வந்து பாருங்க, வந்து பாருங்க. அதே போலதான் கடவுள் நம்மள்கிட்ட சொல்றாரு, நீங்க நம்ம அவரை பற்றி அக்கறை பண்ணி கேட்டாங்க. ஆண்டவரே நீ எங்க தங்கி இருக்கிறீங்க? கட்டாயமா இங்க தங்கி இருக்கிற, என்ன நற்கரணையில தங்கி இருக்கிற. ஆனா அது மட்டுமல்ல, அவர் எல்லா பக்கமும் இருக்கிறாரு, எல்லா உள்ளத்துல இருக்கிறாரு. எப்படி நம்ம அவரை கண்டுபிடிப்போமோ, அவரை யார் யார் அடையாளம் கண்டுபிடிக்கிறோமோ அவங்களுக்கு அவர் இல்லாட்டி இல்லை. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை கோயில்ல ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி வாழ்ந்த பிரயோஜனமே இல்லை. இதே கடவுள் இங்கே நற்கரணையில் இருக்கிற கடவுளே தான் வெளியே இருக்கிறார். நம்மளுடைய வாழ்நாளில் கூட்டாக இருக்கிறார். வீட்டில் இருக்கிறாரு, தெருவில் இருக்கிறாரு, நகரத்தில் இருக்கிறாரு, பஜாரில் இருக்கிறார், தோட்டத்தில் இருக்கிறார், எல்லாம். நம்ம யார் யார் கூட எப்படி நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஆக நம்ம இங்கே வந்து பூசையில் வந்து கலந்துக்கிட்டா மட்டும் பத்தாது, அதனுடைய என்ன சொல்கிறோம், அதனுடைய பலன் பிரதிபலம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும். நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக அதை காமிக்கணும். நான் கடவுளை கண்டேன், கடவுள் காட்சி எனக்கு கிடைச்சது, கடவுளை பற்றி எனக்கு தெரிய வந்தது. ஆக கடவுள் என்னிடம் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அதே போலவே நானும் நடக்க விரும்புகிறேன் என்ற ஒரு பிரதிகரணை இருக்கணும் நம்மள்கிட்ட. அந்த ஒரு ஆவல் நம்மள்கிட்ட இருக்கணும். அந்த ஒரு என்ன ஒரு நல்ல எண்ணம், ஆர்வம் நம்மள்கிட்ட இருக்கணும்னு வேண்டிக்கலாம். ரெண்டாவது மரியன்னையை பற்றி பார்க்கும்போது அதே வரலாம். ஒருவேளை மாதாவும் அந்த காலத்தில் பிள்ளையா இருந்தப்ப கடவுளை தேடிக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. அவரும் கடவுளும் மாதாவை வந்து பாரு. ஆக மாதா தனது வாழ்க்கை எப்படி இறைவன் விரும்பினாரோ அதே போலவே வாழ்ந்ததன் மூலம் மாதா வந்து இறைவனை வந்து பார்த்து அவரோட கூடவே இருந்தாங்க. அதைத்தான் நம்ம கொண்டாடுறோம். மாதாவை நினைச்சது. மாதா ஏன் எல்லா மனித குலத்துல எல்லாத்தோட பெரியவங்க ஏன்னாக்க இறைவனை கண்ட அந்த இறைவனை ஈர்க்கெடுத்த தாய். இதுதான் இறைவன் இறைமகன் என்று முழுமையாக உணர்ந்த அந்த தாய். அதை பார்த்து நம்ம கொண்டாடுறோம். அதே போல எப்படி நம்ம கொண்டாடுறோம் அதே போல அந்த மாதா கிட்ட வேண்டுவோம், நாமும் அந்த இறைமகனை கண்டுகொள்ள வேண்டும் நமது வாழ்வில். ஒரு தடவை மட்டும் இல்லை,
இவங்களை பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், இவங்களை பார்த்தேன் அப்படி ஒரு தடவை மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நமது வாழ்விலே அவரை காண வேண்டும், அவர் விருப்பப்படி நமது வாழ்வு அமைய வேண்டும் என்று நம் ஒருவருக்காகவும் மன்றாடுவோமாக. மன்றாடுக்கா இல்ல இருக்கு. நாம் விசுவாசத்தோடு இறைவன் முன்பாக நமது தேவைகளை கொண்டு வருவோமாக. வழிகாட்டும் நாயகனே இறைவா, மீட்பரை காண ஆவலோடு பயணத்தை மேற்கொண்ட 3 அரசர்களுக்கு விண்மீன் வழிகாட்டியது போல உம் திருமகனை முழுமையாக அறிந்து அவரின் சீடர்களாக வாழ துடிக்கும் எங்களுக்கு நீர் கொடையாக கொடுத்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் தங்கள் சொல், செயல் மற்றும் வாழ்வு வழியாக இயேசுவை நோக்கிய எமது பயணத்தில் விண்மீன்களாய் செயல்பட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சடைத்தனைக்கு நவநாள் எடுத்து சிறப்பிக்கும் இவ்வேளையிலே இந்த நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்நாள் வரையாக நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். இறைவா, இந்த புதிய ஆண்டிலே நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திடவும் உம்மை காணும் பேச்சினை எங்களுக்கு தந்திடவும் எண்ணற்ற தேவைகளோடும் கருத்துக்களோடும் இவ்வாலயத்தில் கூடியுள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் இறை ஆசிரியரை நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவினை கொண்டாடி மகிழும் நாங்கள் அனைவரும் எடுக்கின்ற ஒவ்வொரு பக்தி முயற்சியிலும் பங்கெடுக்கும் ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவை கண்டுணர்ந்து ஆவியிலும் உண்மையிலும் இயேசுவை வழிபட்டு 3 ஞானிகளும் இறை அனுபவத்தினை பெற்றிட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருக்காட்சி நிகழ்வின் வழியாக உம் அன்பை எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்திய இறைவா, கீழ்த்திசை அரசர்களை போன்று நாங்கள் எளிய மனத்தோடும் திறந்த உள்ளத்தோடும் வாழவும்
எவ்வளவு எதிர்ப்புகள் தடைகள் எம் வாழ்வில் வந்தாலும் தொடர்ந்து உம்மை தேடி எம் வாழ்வில் உம்மை சொந்தமாக்கிக் கொள்ள அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து வரும் அன்பு தெய்வமே, எமது எல்லா தேவைகளையும் உமது முன்பாக கொண்டு வருகிறோம். நீர் எமது தேவைகளை ஆசீர்வதித்தருளும், எமது வாழ்வை ஆசீர்வதித்தருளும். உமது திருவிழப்படியே எங்களுக்கு ஆகட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி இறைவனுக்கு உகந்ததாகுமாறு ஜெபிப்போமாக. ஆண்டவரின் கிருபையை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் பிரஜையாரை அனைத்து நன்மைக்காகவும் கருணை செய்யப்படுவதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஒரே திருமகனுடைய திருக்காட்சி இறையினத்தாரின் முகக்கணிகள் ஆகியவற்றை முன்னிட்டு ஒப்புக் கொடுக்கப்படும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு புகழ்ச்சி சாற்றப்பட்டு எங்களுக்கு நிலையான மீட்பு கிடைப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்து எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருடைய உரிய சாத்தன்மை மாட்சியாளர்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். எடுத்துரைக்கின்றோம்.
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். நாம் எல்லோரும் சேர்ந்து நம்மை தேடி வந்த அந்த இறைவனை புகழ்ந்து பாடுவோமாக. இவர் வழியாக மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீர்களே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
ஆண்டவரின் திருக்காட்சியை பற்றி தியானம் செய்யும் நாம் இன்று அந்த திருக்காட்சி நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும். இறைவனை பார்த்து இந்த தேவநற்கரணையிலே அந்த இறைவனை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்வோமாக. இறைவனை கண்ட அர்த்தம் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். அதான் இறைவனை நம்ம கண்டுகொண்டா நம்ம வாழ்க்கை மாறணும். நம்ம வாழ்க்கை மாறாட்டி நம்ம இறைவனை கண்டுகொள்ள இல்லை அப்படின்னு. எவ்வளவோ பேர் பார்க்குவாங்க இந்த தேவர் நற்கருணை, நம்ம தேவர் நற்கருணை சொல்லுவோம். வெளியே பார்க்குறவங்க விசுவாசம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று வெள்ளையா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். நான் கூட சின்ன பிள்ளையா இருக்கல இந்த கோயிலுக்கு தான் வந்துட்டு இருந்தோம். சின்ன பிள்ளை அப்பா ஏதோ நடக்க தெரியும். ஒவ்வொருத்தரும் நன்மை வாங்கிட்டு இப்படி என்னது தரையில வாங்குவாங்க. நான் என்ன எதுவும் ஒருவேளை அந்த வாங்கினதை தரையில ஒட்டி இருக்கிறாங்களா என்னன்னு அப்புறம் அப்படி பார்த்தேன். என்ன அந்த அளவுக்கு, அதாவது விசுவாசம் இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்குது அந்த தேவநற்கருணை, விசுவாசம் உள்ளவங்களுக்கு அந்த தேவநற்கருணையுடைய மகிமை எப்படி. அந்த தேவநற்கருணை சாதாரண தேவநற்கருணை இல்லை, கடவுளுடைய பிரசன்னம். கடவுள் நம்மளது மத்தியில இருக்கிறார். அந்த கடவுள் எப்படிப்பட்ட மனிதன்? கடவுள் நம்மளை எல்லாத்தையும் படைச்சவர், உலகத்தையே படைச்சவர், உள்ள எல்லா உயிரினங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து படைச்சவர். எப்படி அவர் ஒரு சிருஷ்டியார், அவர் ஒரு சின்ன குழந்தையா நமக்காக நம்மை தேடி வந்த தெய்வம். அந்த தெய்வத்தை நாம் இந்த நற்கருணையிலே கண்டுகொள்ள வேண்டும். அந்த தேடி வந்த தெய்வம் நமக்கு கொண்டு வந்துள்ள அந்த அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும். நமது வீட்டிலே உள்ள ஒவ்வொரு நபரும் அந்த அருளை பெற வேண்டும். அதன் மூலமாக நமது வாழ்விலே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமது வாழ்விலே மாற்றம் இருக்க வேண்டும். இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் நமது வாழ்விலே இறைவனோடு சேர்ந்து இன்னும் மற்ற அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோடு சேர்ந்து நமது வாழ்வு நல்ல வாழ்வாக அமைய வேண்டும் என்று அந்த காட்சிக்காக நாம் இந்த ஆசீர்வாதத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆக இறைவன் நமக்காக காட்சி அளிக்கின்ற அந்த காட்சியை நாம் கண்டு கொண்டு இறைவனை அதில் பார்த்து நமது வாழ்வில் அவரை ஏற்று முழுமையாக ஏற்று நமது வாழ்விலே அந்த மாற்றத்தை கொண்டு வருவோமாக. இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக, மற்றவருக்கு உகந்த ஒரு நபராக நாம் வாழ வேண்டும் என்று இந்த தேவநற்கருணையை பார்த்து மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இன்றும் என்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். மாதத்தின் முதல் சனிக்கிழமை நடைபெறும் இந்த கலைஞனுடைய நவநாயகத்தின்படி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த பங்குத்தந்தை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு நல்ல ஒரு திருப்பணி நடத்தி கொடுத்த நமது மண்ணின் மைந்தர் அவர்களுக்கும் அலெக்சி அவர்களுக்கும் மூன்றாவது நன்றி தெரிவித்துள்ளோம். அவர் ஜார்க்கண்ட்லேருந்து நம்ம கோயில் நன்றி நடத்தி நம்முடைய மாநாடு அலுவலகத்திற்காக நடத்துள்ளார். அவர் இருக்கிற இடத்திலும் அவருடைய பணி சிறக்கும் நம்ம ஊர் சார்பாக அவருக்கு மாதாவை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து நமது அரசவை இருந்து அரசவை அவர்களுக்கும் ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது வேதியர் அவர்களுக்கும் ஊர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அன்னதானம் வழங்கும் அனைத்து நன்களை வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் ஒவ்வொரு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பாடக்குழுவும் ஒவ்வொரு தடவையும் சிறப்பாக பாடங்கள் இசைமிட்டு நல்ல நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமுமே நமது இந்த பூ அலங்கார வேலையில் செயல்படுத்தும் நமது மேனேஜர் தாஸ் அவர்களுக்கும் ஒரு சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். இந்த நமது மண்ணின் மீந்த அமைச்சர் அவர்களுக்கு ஊர் சார்பாக கொண்டாடி வைக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆமென்.
கன்னிமாமரியே வாழ்க, அமுத உற்பவ தாயே வாழ்க, திருச்சபமாலையின் அரசிய வாழ்க, தாட்சியை தாங்கிய மாட்சியை வாழ்க, விடிய கால வெண்ணீனே வாழ்க, குணமளிக்கும் மருந்தே வாழ்க, பக்தியில் மேவிய புனிதைய வாழ்க, சலை தன்மையே வாழிய வாழியவே.